நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அச்சுறுத்தி வந்த மின்கம்பம் ஊர் திரண்டு வைத்த கோரிக்கை. தொழிற்சங்கத்தின் பெரும் முயற்சியால் முடிவுக்கு வந்த போராட்டம். பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம். சென்னை மணலி புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள கணபதி நகரின் சாலையில் மின்கம்பம் ஒன்று இருந்துள்ளது. சாலையில் நடுவே அமைந்திருந்த இந்த மின்கம்பத்தால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதி மக்கள் தொடர் கோரிக்கை வைத்தும் மின்கம்பம் தொடர்பான பிரச்சனை தொடர்ந்து கொண்டே வந்துள்ளது. அப்பகுதி வாசிகள் அருகாமையில் அமைந்துள்ள தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள், அவ்வழியாக செல்லக்கூடிய தொழிலாளர்கள் என பலருக்கும் இதனால் நேரும் அபாயத்தை உணர்ந்த விச்சூர் வெள்ளிவாயல் நல சங்கத்தினர் அடுத்த கட்டமான துறை ரீதியான அதிகாரிகளை சந்தித்துள்ளனர். அதிகாரிகளை சந்தித்த பின்னரும் அகற்றும் பணி தொய்வாக இருந்ததாக நிலையில் தமிழ்நாடு மின்வாரிய அதிகாரி ராதாகிருஷ்ணன் IAS-ஐ சந்தித்து மின் கம்பத்தின் மூலம் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை எடுத்து கூறியதை அடுத்து உடனடியாக அகற்ற உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து இன்று இந்த மின்கம்பம் அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் மின்கம்பமானது அகற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்து வைத்த விச்சூர் வெள்ளிவாயல் தொழில் நல சங்கத்தில் தலைவர் சுப்பிரமணிக்கு பகுதிவாசிகள் நன்றி தெரிவித்தனர். இந்த பெரும் தொடர் முயற்சியை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாகமாய் கொண்டாடினர். சென்னை மணலி புதுநகரில் உள்ள நகரில் பல ஆண்டுகளாக பள்ளி குழந்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் கனரக வாகனங்களுக்கும் கனரக வாகனங்களுக்கும் இடையூறாக இருந்த மின் கம்பத்தை இன்று அகற்றிவிட்டனர். தமிழ்நாடு TNEB சேர்மன் எங்களோட விவா சங்கத்தின் அட்வைசர் திரு டாக்டர் CK காந்திராஜன், முன்னாள் காவல்துறை இயக்குனர், அவரோட அறிவுறுத்தின்படி டாக்டர் IAS ராதாகிருஷ்ணன் சாரை போய் தொடர்பு கொண்டு அவரை நேரடியாக போய் பார்த்து அவர் உடனடியாக இதை அப்புறப்படுத்துமாறு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அதுக்கப்புறம் இந்த பணியை இன்றைக்கி செம்மனை செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு 25 வருஷமாக இந்த பகுதி மக்கள் இதுக்காக போராடி இருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. போதும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த கனரக வாகனம் போகும்போது இந்த போஸ்ட் சாஞ்சிரும், அதுக்கப்புறம் கரண்ட் கட் ஆகிடும், அதுக்கப்புறம் இந்த போக்குவரத்து இடைஞ்சலாக இந்த போஸ்ட்னால் காலையில் பள்ளி குழந்தைகள் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அந்த பக்கம் நிற்பாங்க, இந்த பக்கம் ஒரு அரை மணி நேரம் டிராஃபிக் ஆகிடும். பப்ளிக் போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாயிடும். இதனால் இந்த பக்கம் கனரக வாகனம் நிறைய போகிறதுனால இந்த பள்ளி குழந்தைகளும் மருத்துவமனைக்கு போகிறவங்களும் பொதுமக்களும் ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க 25 வருஷ காலமாக. சந்தோஷம், பெரிய ரிலீஃப், கூட சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டாங்க. பட்டாசு வெடித்து ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. எல்லா பேரும் கிளாப் பண்ணி இது ரொம்ப வரவிருக்காங்க. ஏன்னா ஒரு கரண்ட் கட் ஆச்சுன்னா இந்த மின்கம்பம் விழுந்துச்சுன்னா 10-200 புள்ளி ஸ்பாயில் ஆகும், கேஷுவாலிட்டி ஆகும் சான்ஸ் நிறைய இருக்குது. இங்கே ஒரு சார் நம்ம சுப்பிரமணிய சார் சொன்ன மாதிரியா ஒரு 25 வருஷமாக இருந்தது. என்ன விஷயம்னா அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓரமாக இருந்தது. ரோடு அகலப்பட்டதுனால அந்த நடுப்புற மாட்டிச்சு அந்த போஸ்ட்டு. ஆனால் அது கடந்த ஒரு 20 வருஷமாக சென்டராக தான் இருக்குது. நாங்களும் EBயில் சொன்னோம், பல முறையாக நாங்களும் லெட்டர்லாம் கொடுத்தோம், கலெக்டர் வரைக்கும் லெட்டர் கொடுத்தோம். ஆனால் அதுவரை நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், அசோசியேஷன் இப்படி அவங்கள அணுகி என்னோட லெட்டர் பேடில் ஸ்கூல் லெட்டர் பேடு எல்லாம் பொதுமக்கள் லெட்டர் பேடு வாங்கி அசோசியேஷன் பிரசிடண்ட்டை போய் பார்த்து, சார் இந்த மாதிரி இந்த போஸ்ட் இருக்குது, உங்கள் சங்கத்து மூலிமா அதை நீக்கி கொடுங்கன்னு சொன்னேன். எங்களுடைய மனுவை ஏற்றுக்கணும். உடனடியாக யார் எந்த அதிகாரியை பார்க்கணும் அவங்கள பார்த்து உடனடியாக இன்றைக்கி நீக்கி கொடுத்துருக்காங்க. இந்த பொதுமக்கள் எல்லாருமே இதை பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த போஸ்ட்டை நாங்கள் ஓரம் எடுத்து போட சொன்னதில் இப்போ எவ்வளோ நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுருந்தோம், இந்த போஸ்ட்டை நீங்கள் எடுத்து போனதுனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்ட்டு எல்லோரும் இனிப்பு வழங்கி சந்தோஷமாக போயிருக்காங்க.